ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டோட நேம் வந்து சோஹன் அல்வா. இது வந்து அல்வா மாதிரி நல்ல சாஃப்டாட்டு இருக்காது, மிட்டாய் மாதிரி கல் மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இது வந்து நல்ல டேஸ்டியாட்டு இருக்கும். நம்மளும் வீட்டிலையே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துடலாம். டீஸ்பூனை விடவும் கொஞ்சம்தான் பெருசாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் சேர்த்துடலாம். இந்த ஸ்பூனில் மாவு வந்து ஃபுல்லாக அளந்து போட்டோம். மில்க் பவுடர் வந்து கொஞ்சம் குறைவாக தான் போட்டிருக்கோம். அதனால் நான் வந்து இனி ஒரு டீஸ்பூன் கூட மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூனில் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரெடி பண்ணினதும் ஊற்றதுக்கு இந்த மாதிரி கிண்ணம் வேணும். அதனால நான் வந்து கிண்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் கீழே வந்து கீ அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன கிண்ணம் இல்லைன்னா கொஞ்சம் பெருசுலே ஊற்றிட்டா போதும். ஏன்னா இதை வந்து நம்ம உடச்சி தான் சாப்பிட முடியும். பிளாஸ்டிக்கில் மட்டும் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஊற்றும்போது நல்ல ஹீட்டாட்டு இருக்கும். பேப்பர் கப்பில் வேணால் கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அது ஹீட் ஆனதும் 1/4 கப்புக்கும் குறைவான நெய் ஊற்றிக்கலாம். அதாவது டேபிள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். நெய் வந்து நல்ல ஹீட் ஆனதும் 1/2 கப்பு சீனியை போட்டுடலாம். சீனி வந்து கேரமலைஸ் ஆகணும். இந்த மிட்டாய் வந்து பெரிய பெரிய பேக்கரிகளில் இருக்கும். ஆனால் வந்து நல்ல காஸ்ட்லியாக தான் இருக்கும். நம்ம வந்து வீட்டிலையே ஈஸியாட்டு செய்திடலாம். சீனி கலர் மாறணும், அது வர அடுப்பில் கிடக்கணும். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செய்திடலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா சீனி வந்து உருக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சீனி நல்லா உருகினதுக்கு அப்புறமா தேன் கலரில் வரும். அந்த கலரில் வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவு மிக்ஸை இதில் சேர்த்துடணும். இதில் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பேன் வந்து ஒயிட் கலரில் இருந்திருந்ததுன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து பிளாக் ஆட் இருக்கிறதுனால நல்லா தெரியலை. கலர் வந்து சேஞ்ச் ஆயாச்சு. நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து ஸ்பீடாக செய்யணும், இல்லைன்னா அது வந்து திக்காட்டு மாறிடும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கிண்ணத்தில் ஊற்றிடணும். கேரமல் வந்து ஹீட் ஆட்டி இருக்கிறதுனால அந்த ஹீட்லையே இது வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் செய்யணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இனி வந்து கிண்ணத்தில் ஊற்றிடலாம். கிண்ணம் ஃபுல்லாட்டு ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். நாலு கிண்ணத்துக்கு வந்திருக்கு. இது அப்படியே இருந்து நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறியாச்சு. ஆறினதும் நம்ம வந்து கத்தி வச்சுலாம் இழக்க வேண்டிய தேவையில்லை. கையால் எடுத்தாலே போதும். இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாட்டு இருக்குது.
நெய் போட்டிருந்ததுனால அந்த கிண்ணத்தில் ஒட்டாமல் வந்துட்டு இதே மாதிரியே எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நெய் போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாட்டு இருக்கும். இந்த கேஷ்யூ பிஸ்தா கூடலாம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாட்டு இருக்கும். இதை உடைச்சி தான் சாப்பிடணும். இதே மாதிரி சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சூப்பரான டேஸ்டியான சோஹன் அல்வா ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.